மறுநாள் காலை விடிவதற்கு கூட காத்திருக்க பொறுமையற்றவர்களாக பழனியப்ப கவுண்டரின் செல்வ மக்கள் அருணாவை அழைத்து போக வந்திருந்தனர். அவர்களை கண்டதும் ஏற்பட்ட ஆனந்த பரவசத்தில் ஜெகதாவிற்கு தான் என்ன செய்கிறோம் என்ற நினைப்பே இருக்கவில்லை. உட்காரு தம்பி, சுரேஷ், நளினி, இப்படி இருமா, சும்மா என்று குழறியவளாக அவசரமாக பெருமூச்சு வாங்க விரைந்து ஆசனங்களில் கிடந்த திண்டுக்களை எடுத்து தூசி போக தட்டி சரிப்படுத்தினாள். தரையில் விரித்திருந்த ரத்தன கம்பளத்தில் இடறி விழுந்த வண்ணம் ஓடோடியும் சென்று மின்சார விசிறியை சுழல விட்டாள். ஏய் வள்ளி, இங்கே வா, உள்ளே போய் 2 தட்டில் இட்லியும் காஃபியும் எடுத்து வா, போ சீக்கிரம் என்று அறையும் காலுமாக ஒலித்த இரட்டை குரலில் கிரீச்சிட்டு அலறிவிட்டு மூச்சு நின்றுவிடும் போல் திணறிக் கொண்டு ஆசனம் ஒன்றில் அமர்ந்து கொண்டாள். பழனியப்ப கவுண்டரின் செல்வ மக்களின் விஜயம் ஜெகதாவின் நெஞ்சு படபடப்பை அதிகரிக்கச் செய்தது. முகம் முழுவதும் செக்க வானமாக சிவந்து போயிற்று. நெற்றி மீது துளிர்த்த வியர்வை நீர் வீழ்ச்சி போல் கன்னங்களில் வழிந்தோடியது. புஸ் புஸ் என்று மூச்சு விட்ட வண்ணம் புடவை தலைப்பினால் முகத்தை துடைத்து கொண்டாள். நளினியும் சுரேஷும் நேராகவே அழைத்து போக வரக்கூடும் என்பதை அறிந்தும் அருணா வெளியே கிளம்ப தயாராகாது மாடியறையில் பாட புத்தகம் ஒன்றில் ஆழ்ந்து கிடப்பதை எண்ணிய மாத்திரம் அவளுக்கு ஆத்திரம் பொங்கி கொண்டு வந்தது. தம்பி சுரேஷ், கொஞ்சம் காபி சாப்பிடப்பா. நளினி, நீ கூடத்தான் கொஞ்சம் பலகாரம் எடுத்துக்கோ. உங்கள் 2 பேரையும் ஜோடியாக பார்த்து எத்தனை வருஷமாச்சு என்று நான் தடுமாற உளறிவிட்டு அவசரமாக துள்ளி எழுந்த ஜெகதா மாடிப்படிகளில் விழுந்து அடித்து கொண்டு ஏறி சென்றாள். பேனாவும் கையுமாக ஆலோசனையுடன் வீற்றிருந்த அருணாவை கண்டதும் அவளால் சினத்தை அடக்க முடியவில்லை. தூங்கி வழிந்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறாயே அசட்டு பெண்ணே, கீழே அவர்கள் எல்லோரும் வந்து காத்திருக்கிறார்கள் என்று ஒரு அதட்டல் போட்டாள். திடுக்கிட்ட அருணா தலையை நிமிர்ந்து கனவிலிருந்து எழுந்தவள் போல் விழித்தாள். எவர்கள் என்று அவள் கேட்டவுடன் ஜெகதாவிற்கு கோபம் தாழவே முடியவில்லை. எல் என்றால் என்னையாய் நிற்கிறார்கள் ஒவ்வொரு பெண்கள். உனக்கு சொந்தமாக சாமர்த்தியம் கிடையாது, பிறர் சொல்வதும் காதில் ஏறுவதில்லை. விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பன் என்கிறாயும் முட்டாளே. நேற்று சாயங்காலம் நான் என்ன சொன்னேன், ஞாபகமில்லை என்று சீறினாள் ஜெகதா. ஆமாம் பெரியம்மா, நளினி வீட்டிற்கு விருந்து சாப்பிட போக வேண்டும் என்று சொன்னீர்கள், இப்பொழுதுதான் நினைவுக்கு வந்தது என்று மென்று விழுங்கினாள் அருணா. நல்ல வேலை, நினைவாது வந்ததே. புஸ்தகத்தை எல்லாம் மூடி வைத்துவிட்டு எழுந்திரு சீக்கிரம். அந்த குழந்தைகள் 2ம் உன்னை அழைத்து போக நேரடியாகவே வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் நம் போன்றவர்கள் வீட்டிற்கு வரக்கூடியவர்களா? அவர்கள் அந்தஸ்து என்ன, ஆஸ்தி என்ன, செல்வாக்கு என்ன, அதையெல்லாம் தெரிஞ்சு சாமர்த்தியமா நடந்து கொள்ள வேண்டாமா? பங்கஜத்துக்கு என்று ஒரு மக்கு பெண்ணா வந்து பிறக்கணும். என் தலையெழுத்து. சீக்கிரம் போய் ட்ரெஸ் செய்துக்கோ, மசன் நிற்காதே என்று படபடவென்று பொறிந்து கொட்டினாள். மூச்சு வாங்க சிறிது நிதானிப்பது போல் பேச்சை நிறுத்தி கொண்டு முகத்தை முந்தானியால் துடைத்து கொண்ட ஜெகதா சட்டென அருணா பக்கம் திரும்பி, ஆமாம், என்ன கட்டிக்கிட்டு போக போற? அந்த நீல பாவாடையும் மஞ்சள் டிஷ்யூ தாவணியும் போட்டுக்கோ, தெரிஞ்சுதா என்று உத்தரவிட்டாள். பாவாடையா பெரியம்மா? இனிமேல பாவாடை உடுத்த எனக்கு வெக்கமாக இருக்கிறது என்று அருணா முகம் சிவக்க பதில் அளித்ததை கேட்டதும் ஜெகதா கோபத்துடன் பற்களை கடித்தாள். வெக்கம் என்னடி வெக்கம்? எம்ஏ படிக்கிற பெண்களும் பாவாடை தாவணி போட்டுக்கொள்கிறார்கள். நீ என்னடானா அதற்குள் புடவை உடுத்த வேண்டும் என்கிறாய்? நான் சொல்வதை கேள். புடவை உடுத்தினால் உன்னை பார்த்து யாரும் 20 வயதிற்கு மேல் மதிப்பு போடுவார்கள். சின்னஞ்சிறு பெண்ணா லட்சணமா பாவாடை தாவணி உடுத்திக்கோ. அப்படியே மறந்து போகாமல் என் பீரோவின் மேல் தட்டில் வைத்திருக்கும் நகைப்பெட்டியிலிருந்து சிகப்பு கல் அட்டியையும் எடுத்து போட்டுக்கொள் என்று அதட்டினாள். வந்து பெரியம்மா என்று அருணா பேசி முடிக்கும் முன் குறுக்கிட்டாள் ஜெகதா. எல்லாம் எனக்கு தெரியும். சிவப்பு கல் அட்டிகை தான் இப்பொழுது நாகரிகமாக முழங்குகிறது. முந்தானத்திக்கு கூட கிளப்ல டாக்டர் சங்கரம் பிள்ளை மனைவி என் அட்டிகை மாதிரி ஒன்று போட்டுக்கொண்டு வந்தாள். லோகநாயகி கூட அதுபோல ஒன்று நளினிக்கு செய்ய போவதாக சொன்னாள். இந்த அட்டிகையை போட்டுக்க உனக்கு கொடுத்து வைக்கணும்னு நினைச்சுக்கோ. அந்த காலத்துல அத்தா எனக்காக பர்மாவிலிருந்து கல்லுகள் வரவழைச்சு செய்ததாக்கும். இந்த மாதிரி உயர்ந்த கல் இந்த சீமையிலெல்லாம் தேடினாலும் கிடைக்காது, ஞாபகம் இருக்கட்டும் என்று மூச்சு திணற பேசினாள். ஜல்தி ஆகட்டும் என்று உத்தரவு போட்டுவிட்டு அவசரமாக திரும்பி மாடிப்படிகளில் வேகமாக இறங்கினாள். பாதி வழி சென்றதும் ஏதோ நினைத்து கொண்டவளாக திரும்பி மீண்டும் படிகளில் ஏறி வேகமாக அருணாவின் அறையை அடைந்தாள். அந்த சமயம் அருணா தன் கூந்தலை பின்னிக்கொண்டு கண்ணாடி முன் நின்று கொண்டிருந்தாள். அருணா, நான் ஏன் இவ்வளவு பதட்டம் அடைகிறேன் என்பதையும் உனக்கு சொல்லிவிடுகிறேன். நரேஷ்குமாருக்கும் நளினிக்கும் உன்மேல் ரொம்ப பிரியம் விழுந்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை நாம் கை நழுவ விடக்கூடாது.
இப்பொழுதெல்லாம் பெரிய இடங்களில் கல்யாணம் எப்படி நடக்கிறது? இது மாதிரி கூட படித்த பெண்களும் பிள்ளைகளும் ஒருத்தர் மேல் ஒருத்தர் பிரியம் கொண்டு கல்யாணம் செய்கிற வழக்கம் நாகரிகமாக வந்துவிட்டது. சுரேஷ்குமாருக்கு கல்யாண வயதாகிவிட்டது. சீக்கிரம் கல்யாணம் செய்து கூட பெண்ணையும் சேர்த்து சீமைக்கு படுக்க அனுப்பணும்னு லோகா அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறாள். சுரேஷ் மனசுக்கு தக்கபடி நீ நடந்து கொண்டால் உனக்கும் நன்மை, எனக்கும் கௌரவம். தெரிஞ்சுதா? எப்படியாவது நீ விரைவிலே பழனியப்ப கவுண்டரின் மருமகளாகி விட வேண்டும். நான் இதுகாரம் உனக்கு பட்ட சிரமத்திற்கு நீ இந்த உபச்சாரம் செய்தால் எனக்கு போதும் என்றாள் மூச்சு திணறிக்கொண்டு. அவமானத்தினால் அருணாவின் உடல் குன்றி போயிற்று. வெட்கம் தாளாது அவள் முகம் செக்கச்செவேல் என்று சிவந்து போயிற்று. பெரியம்மா, சுரேஷுக்கும் எனக்கும் என்று ஆட்சேபனை கூற வாயை திறந்தால், ஆனால் பிடிவாதமே உருவான ஜெகதா அவளை பேசவே விடவில்லை. பெரியவங்க பேச்சை எதிர்த்து பேசும் வழக்கத்தை விட்டுடு. எனக்கு எல்லாம் தெரியும். பெரிய இடத்துல வாழ்க்கப்பட வேண்டுமென்றால் நாமும் கொஞ்சம் சொந்தமாக முயற்சி தான் செய்தாகணும். உனக்கு இருக்கும் சந்தர்ப்பம் இன்னொரு பெண்ணுக்கு இருந்தால் இத்தனை நாழி சுரேஷின் மனைவியாகி சுவிட்சர்லாந்திற்கு புறப்பட்டிருப்பாள். நீ சுரேஷை கட்டிக்கொள்ள வேண்டும் என்பது என் ஆசை, என் தீர்மானமும் கூட. நான் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை தனியே என் வழியில் பிரயத்தனம் செய்ய போகிறேன். நீ உன்னால் ஆனவரை முயற்சிகள் செய்து காரியத்தை சாதிக்க வேண்டியது இது உன்னுடைய கடமை என்றும் நீ நினைக்க வேணும். தெரிஞ்சுதா? லோகாவை பற்றி எனக்கு துளியும் சந்தேகமில்லை. அந்த காட்டுப்பூனை மனோன்மணி பாவிதான் இதற்கு கொஞ்சம் குறுக்கே நிற்பாள். இருந்தாலும் நாம் முயற்சியில கொஞ்சம் சோர்ந்து விடக்கூடாது. ஆமாம் என்று உபதேசித்தாள். தொடர்ந்தாற்போல் கொஞ்சம் மூஞ்சியில பவுடரை கனமா அப்பிக்கொள்ளே. இதெல்லாமா ஒரு படித்த பெண்ணுக்கு சொல்லித்தரணும்? கறிக்கட்டை போல இருந்து கொண்டு ஒவ்வொரு பெண்களும் இந்த காலத்துல பவுடரையும் ஸ்னோவையும் பூசிக்கொண்டு ரதி போல் வேஷம் போடுகிறார்கள். சரி சரி, என்னை எதிர்த்து ஏதும் பேசாதே. உங்க அம்மா என் பேச்சை கேட்டு நான் தேடித்தந்த வரனை கட்டி கொண்டிருந்தால் பட்டினியிலே அல்ப ஆயுசிலே செத்திருக்க மாட்டாள். நீயாவது என் பேச்சை கேள். சீக்கிரம் கிளம்பு. அவர்கள் 2 பேரும் ரொம்ப நேரமாக காத்திருக்கிறார்கள் என்று உத்தரவிட்டு விட்டு கீழே இறங்கி ஓடினாள். மாடி அறைக்கு போனவள் அங்கேயே மாயமாக மறைந்து விட்டாளா என்ன? வெகு நேரமாகிறதே என்று வியப்புடன் யோசித்த வண்ணம் வீற்றிருந்த நளினி சுரேஷ் இருவர் முன் பரபரப்பாக வந்து நின்றாள் ஜெகதா. மன்னிச்சு கொள்ளுங்கள், அருணா 5 நிமிடத்தில் வந்து விடுவாள் என்று குழறிவிட்டு ஆசனம் ஒன்றில் அமர்ந்து கொண்டாள். அருணாவையும் கூட்டிக் கொண்டு உங்களையும் அழைத்து வரும்படி அம்மா சொன்னாங்க என்றான் சுரேஷ். என்னையுமா? நானா? நான் வந்து வந்து நான் எதற்கு என்று உளறிய ஜெகதா ஆசனத்திலே ஒரு முறை எழுந்து உட்கார்ந்தாள். தனியாக அருணாவை அனுப்புவதை விட கூட அவளும் கண்காணிக்க சென்றால் ஒரு விதத்தில் நலன் பயக்கும் என்று அவள் மனதிலே மின்னல் போல் ஒரு யோசனை பளிச்சிட்டு ஓடியது. குழந்தைகள் நீங்கள் எல்லோரும் தமாஷாக இருக்க வேண்டிய இடத்தில் என்னை போல பெரியவங்களுக்கு என்ன இடம் இருக்கு? அருணாவே நான் வந்து எதுக்கு என்று கூறினாள். நீங்கள் கட்டாயம் வர வேண்டும், இல்லாவிடில் அம்மா எங்களை கோபிப்பார்கள் என்று நளினி கொஞ்சம் பிடிவாதமாகவே சொன்னாள். மனம் இல்லாதவள் போல் தயங்கி கொண்டு உடம்பை நெளித்து கொண்டு ஜெகதா எழுந்திருந்தாள். சரி, நீங்கள் இருவரும் வருந்தி அழைக்கும்போது நான் பிகு செய்வது சரியல்ல. வராவிட்டால் லோகா வேறு கோபித்துக் கொள்வாள். ஒரு நிமிஷம் பொறுங்கள், நானும் வந்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு ஒரே பாய்ச்சலில் சமையல் அறைக்குள் ஓடினாள். சமையலை இதோட நிறுத்திக்கோ. அனாவசியமா சாம்பார் ரசம் ஒன்றும் தயாரிக்க வேண்டாம். நாங்கள் எல்லோரும் இன்னைக்கு விருந்துக்கு சாப்பிட வெளியே செல்கிறோம். உனக்கு சாப்பிட நேற்று ராத்திரி மிஞ்சிய சாம்பாரும் பழைய சாதமும் இருக்கு என்று சமையல்காரியிடம் அவள் ஆரம்பிக்க இருந்த சமையலுக்கு தடை உத்தரவை பிறப்பித்தாள். நெய், பால், வெண்ணெய் போன்ற விலை உயர்ந்த பொருட்களை அவள் கைக்கு எட்டாது அலமாரியில் வைத்து பரபரப்புடன் பூட்டி சாவியை இடையில் சொருகி கொண்டாள். பின்கட்டில் கொடியில் காய்ந்து கொண்டிருந்த பட்டுச்சேலை ஒன்றை இழுத்து மிகவும் அவசரமாக உடுத்தி கொண்டு ஆணியில் மாட்டியிருந்த பூவேலை செய்து தானே தயாரித்த அழகு பையை கையில் எடுத்துக்கொண்டு வெளியே செல்ல கிளம்பினாள். ஹாலுக்குள் அவள் வருவதற்கும் அருணாவும் தயாராக அங்கு வந்து சேர்வதற்கும் சரியாக இருக்கவே மேலே ஏதும் ஆர்ப்பாட்டம் செய்யாது பழனியப்ப கவுண்டர் காரிலேயே அனைவரும் விருந்துக்கு புறப்பட்டனர். பங்களாவின் வாயிலில் வந்து நின்று கொண்டிருந்த லோகநாயகி அவர்களை அன்புடன் வரவேற்று உள்ளே அழைத்துச் சென்றாள். தாங்கள் இருவர் மட்டுமே தான் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் என எண்ணி இருமாப்புடன் அன்ன நடை போட்டு அசைந்தவாறு உள்ளே நுழைந்த ஜெகதா அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்த ஹாலின் நடுவே கிடந்த ஒரு பெரிய சோபா ஒன்றில் உல்லாசமாக சாய்ந்தபடி சிகரெட்டை புகைத்தவாறு வீற்றிருந்த சுந்தர புருஷன் ஒருவனை கண்டு திடுக்கிட்டு போனாள். அவளது அதிர்ச்சி அடங்கும் முன்பு
உள்ளிருந்து ஒரு வெள்ளித்தட்டிலே கண்ணாடி டம்ளர்களில் குளிர்பானத்தை நிரப்பி எடுத்துக்கொண்டு தழுக்கு நடை போட்டு கொண்டு வந்த மனோன்மணியின் அலங்காரம் அவளை ஸ்தம்பிக்கச் செய்துவிட்டது. முழங்கால் வரை ஜரிகை கரை பின்னிய மேகப்படலம் போன்ற மெல்லிய மஞ்சள் நிற ஜார்ஜெட் சேலையும் அதற்கு தக்கபடி எடுப்பாக அரக்கு நிற வெல்வெட் ரவிக்கையும் அணிந்து கொண்டிருந்த மனோன்மணி அது சமயம் கல்யாண பெண் போல் கூந்தலில் கட்டு மல்லிகை மலரும் நெற்றியில் பளிச்சென்று மின்னிய குங்கும பொட்டுமாக காட்சியளித்தாள். அவள் கழுத்திலும் கைகளிலும் பளிச்சிட்டு ஒளி வீசிய வைர ஆபரணங்களை கடைக்கண்ணால் உற்று கவனித்த ஜெகதா அதிருப்தியுடன் உதட்டை கடித்து கொண்டாள். உட்கார் ஜெகதா, உட்கார், ஏன் நிற்கிறாய் என்று லோகநாயகி இருமுறை வற்புறுத்தி உபசரித்த போதுதான் அவளுக்கு சுய உணர்வே வந்தது. எல்லோரும் உட்காரலாம், ஏன் நிற்க வேண்டும் என்று மிடுக்குடன் பொதுவாக பேசிய மனோன்மணி வெள்ளித்தட்டை எடுத்துக்கொண்டு எல்லோர் அருகிலும் ஒரு முறை ஹாலை சுற்றி பம்பரம் போல் வந்தாள். அவள் நீட்டிய தட்டை கூட தொட அருவருப்படைந்தவளாக முகத்தை சுருக்கிய ஜெகதா தனக்கு குடிக்க நீர் தேவையில்லை என்று தலையசைத்து தெரிவித்துவிட்டு லோகநாயகியின் அருகில் சென்று ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொண்டாள். லோகநாயகி ஜெயகதா அருணா யாரையும் கவனியாதவளாக மிகவும் அசட்டையாகவும் மிடுக்காகவும் நடந்து கொண்ட மனோன்மணி முடிவில் தட்டை ஏந்தி கொண்டு ஹாலின் நடுவில் விட்டிருந்த சுந்தர புருஷன் அருகே நெருங்கினாள். பையை திறந்து கைக்குட்டியை எடுத்து முகத்தை துடைத்து கொண்டு மெல்ல பெருமூச்செறிந்த ஜெகதா ஜாடையாக அருணா பக்கம் மெல்ல திரும்பி பார்த்தாள். ஹாலின் மறுகோடியில் போடப்பட்டிருந்த மேஜையடியில் உட்கார்ந்து அருணாவும் நளினியும் கேரம் ஆடிக்கொண்டிருந்தார்கள். அதை வேடிக்கை பார்த்தவனாக நின்று கொண்டிருந்தான் சுரேஷ்குமார். இந்த காட்சியை கண்டதும் ஜெகதாவின் உடல் பரவசத்தினால் புலங்காகிதமடைந்தது. விளையாட்டு மும்முரத்தில் கலுக்கென்று சிரித்த அருணாவின் குரல் அன்று அவளுக்கு மிகவும் இனிமையாக ஒலித்தது. நிலைமை எதிர்பார்த்தபடி அபிவிருத்தி அடைந்து கொண்டு போகிறது என அமைதியும் திருப்தியும் அடைந்தவளாக அருகில் இருந்த லோகநாயகியிடம் பேச திரும்பினாள். ஹாலின் நடுவே வீற்றிருந்த சுந்தர புருஷன் பக்கம் எதேச்சையாக அவள் பார்வை லயித்த போது ஏற்பட்ட பெரும் அதிர்ச்சியில் அவளுக்கு சில வினாடிகள் பேசவே வரவில்லை. சோபாவிலே மிகவும் ஒய்யாரமாக சார்ந்து கொண்டிருந்த அந்த மனிதன் பக்கத்தில் மிகவும் அருகில் மனோன்மணி அமர்ந்திருந்தாள். வலது கரத்தில் விரல் இடுக்கிலே புகையும் சிகரெட்டுடன் அமர்ந்திருந்த அவன் தனது இடது கரத்திலே மனோன்மணியின் இடது கரத்தை பிடித்து கொண்டிருந்தான். சிகரெட்டை கடைசியாக ஒரு முறை உறிஞ்சி குடித்துவிட்டு கீழே போட்டு பாதரட்சையினால் மிதித்த அந்த உல்லாசம் புருஷன் மனோன்மணியின் உள்ளங்கையை உற்று பார்த்துவிட்டு, இந்த கரம் பெரிய இலக்கிய மேதையுடைய கரம் என்று குருடன் கூட சுலபமாக சொல்ல முடியும். இதற்கு ரேகை சாஸ்திரமே தேவையில்லை என்று கம்பீரமாக சொன்னான். அப்பொழுதுதான் ஜெகதாவிற்கு அவன் கைரேகை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற விஷயம் உதயமாகியது. எனினும் அந்த காட்சி அவளது பண்பிற்கும் அவளது கொள்கைக்கும் முரணாகப்பட்டதனால் தன் அருவருப்பை அடக்க முடியாது முகத்தை சுளித்தாள். அந்த மனிதன் யாராக இருக்கக்கூடும்? பழனியப்ப கவுண்டருக்கு சொந்தமா? மனோன்மணிக்கு அவன் எவ்வகையில் உறவினன் என்ற பல கேள்விகள் ஒருங்கி அவள் மூளையில் எழவே அவளால் ஆவலை அடக்க முடியவில்லை. தொண்டையை கனைத்து கொண்டு துணிவை வரவழைத்து கொண்டு, அது யார் லோகா? அந்த மனிதரை நான் இதுவரை அங்கே நம் வீட்டிலே பார்த்ததில்லையே. அவர் நம் உறவா என்று கேட்டால் ரகசியமாக. ஒரு வகையில் உறவு போலத்தான் என்று கூறிய லோகநாயகியின் வார்த்தைகள் ஏனோ தடுமாறின. அப்பொழுதுதான் முதலாக அவளது முகத்தை நன்றாக நிமிர்ந்து ஜெகதா கவனிக்க நேர்ந்தது. லோகநாயகியின் கண் இமைகள் இரண்டும் லேசாக தடித்து வீங்கி இருந்தன. வெகு நேரம் அழுது கொண்டிருந்தவள் போல் முகம் உப்பி காணப்பட்டது. வழக்கமாக காணப்படும் கலை அவள் முகத்தில் சிறிதும் இருக்கவில்லை. எதற்காகவோ பயந்து நடுங்கிக் கொண்டிருப்பவள் போல் அவள் தென்பட்டாள். என்ன, எப்படியோ இருக்கிறாயே? சுரேஷ் பிறந்த நாளும் அதுவுமா? நீ சோர்வாக இருப்பது அழகா? உடம்பிற்கு என்ன என்று மிகவும் பரிவுடன் விசாரித்தாள் ஜெகதா. லோகநாயகி பதிலுக்கு வறட்சியாக லேசாக நகைத்தாள். உடம்பிற்கு ஒன்றுமில்லை, மனதிற்குத்தான் எல்லா சங்கடமும். நேற்றிரவு இவர் என்னிடம் கொண்டு வந்து சொந்த செலவிற்காக கொடுத்த 2000 ரூபாய்களையும் அப்படியே பையோடு என் பீரோவில் வைத்திருந்தேன். காலையில் எழுந்து பார்த்தபோது காணவில்லை. யாரை சந்தேகிப்பது என்றே தெரியவில்லை என்றால் வருத்தம் நிறைந்த மெல்லிய குரலில். 1 ரூபாயா 2 ரூபாயா? இதென்ன அக்கிரமம்? வர வர வேலைக்காரர்கள் ரொம்பவும் கெட்டு போய்விட்டார்கள். யாரையும் நம்புவதற்கில்லை. வேலைக்காரர்களையேதான் நாம் எப்பொழுதும் முதலில் சட்டென சந்தேகிக்கிறோம். சில சமயம் இது மாதிரி திருட்டுக்களில் நம் கூட பழகும் நெருங்கிய உறவினர்கள் கூட சம்பந்தப்பட்டிருப்பது உண்டு. எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்கும் என்று யார் கண்டார்கள் என்று கூடகமாக தனக்கு மனோன்மணி மீது ஏற்பட்ட சந்தேகத்தை ஜாடையாக தெரிவித்தாள் ஜெகதா.
அவள் பேச்சின் தாத்பரியத்தை உணராதவள் போல் லோகநாயகி தன் சம்பாஷணையை நாசுக்காக வேறு பக்கம் திருப்பினாள். இன்றைய தினம் சுரேஷ்குமாரின் பிறந்தநாள் என்பதும் இன்னொரு விசேஷமும் சேர்ந்து கொண்டிருப்பதால் உன்னையும் சாப்பிட கையோடு அழைத்து வர நளினியிடம் சொன்னேன். அவர் பெயர் அசோகன் என்பது கேள்விப்பட்டிருப்பாயோ என்னவோ. இங்கே அசோகா ஷூமார்ட் என்ற பாதரட்சை கடை இருக்கிறதல்லவா, அதனுடைய சொந்தக்காரர் அசோகன். மனோன்மணியை அவர் மணந்து கொள்ள பிரியப்படுகிறார். இருவரும் மனம் ஒப்பிவிட்டதால் நான் அதற்கு மேல் குறுக்கிட விரும்பவில்லை. நேற்று இரவுதான் மனோன்மணி தன் தீர்மானத்தை வெளிப்படையாக என்னிடம் சொன்னாள். நானும் கவுண்டரும் இதை பற்றி கலந்து ஆலோசிக்க கூட பொழுது இல்லை. மனோன்மணி மறுமணம் செய்து கொள்ளப் போகிற சுப செய்தி 4 பேருக்கு தெரிய வேண்டும் என்பதால் இன்று விருந்திற்கு உன்னையும் இன்னும் நமது கிளப் சிநேகிதிகள் பலரையும் அழைத்தேன். அவர்களும் வந்த பின்பு போஜனம் ஆனதும் எல்லோருக்கும் இதை தெரியப்படுத்தப் போகிறேன் என்றாள். அப்படியா? கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. பாவம், அறியாத வயதிலே மனோன்மணி ரொம்ப கஷ்டப்பட்டு விட்டாள். இனியாவது குடியும் குடத்தனவுமாக இருக்க வேண்டியதுதான் என்று ஒப்புக்காக ஜெகதா பதிலளித்தாள். ஆனால் உண்மையில் விஷயத்தை கேள்விப்பட்டவுடன் அவள் உள்ள மாத்திரத்தில் குமுறியது. மனோன்மணிக்கு கல்யாணமா? நன்றாகத்தான் இருக்கிறது. ஏதோ நடந்தது நடந்து விட்டது. விதி செய்த சதி என்று மன அமைதி அடைந்து எஞ்சிய நாட்களை பொதுஜன சேவையிலும் கோயில் குளம் சுற்றி பார்ப்பதிலும் கழித்துவிட்டு கல்யாணம் மாமி கல்யாணம், உலகம் வர வர மிகவும் கெட்டுவிட்டிருக்கிறது என்று தனக்குள்ளே எண்ணி வியப்பும் அருவருப்பும் அடைந்தாள். இதுதான் முதலாக எங்கள் குடும்பத்தில் இப்படி நடக்கும் திருமணம். இதில் எவ்வளவு சிக்கல் இருக்கிறது உனக்கு புரியும் என்பது நினைக்கிறேன் என்று பட்டும் படாமலும் கூறினாள் லோகநாயகி. புரிகிறது, புரியாமல் என்ன? காலம் மாறிக்கொண்டு வரும் இந்நாளில் நாம் எல்லாம் கட்டுப்பெட்டியாக இருக்க முடியுமா? கொஞ்சம் பரந்த மனதோடு நடந்து கொள்வது அவசியம் என்று முகஸ்துதியாக பேசினாள் ஜெகதா. உண்மையிலேயே அவளுக்கு மனோன்மணியின் திருமணம் கேட்க அருவருப்பான விஷயம் போல் பட்டாலும் அந்தஸ்திலும் செல்வாக்கிலும் உயர்ந்த லோகநாயகியை எதிர்த்து பேச தைரியம் இருக்கவில்லை. ஆகவே வேறு வழியின்றி அவளுடன் ஆமாம் ஆமாம் என்று ஒத்துப்பாடினாள். கொஞ்ச நேரத்தில் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்த மற்ற பெண்பணிகளும் ஒவ்வொருவராக விரைவில் வந்து சேர்ந்தனர். ஜெகதாவை தவிர அன்று அங்கு கூடியிருந்த மற்ற 4 பெண்களும் 4 விதத்தில் பிரசித்தி பெற்றவர்களாக இருந்தனர். ஜெகதாவுக்கு அடுத்தபடியாக சிறிது பொழுதிலே பட்டுப்புடவை சலசலக்க, வைர நகைகள் டால் வீச, தலையில் சூட்டியிருந்த கதம்ப சுமை கம்மென்று வாசனை வீச, 32 பற்களையும் காட்டியபடி மகிழ்ச்சி பொங்க உல்லாசமாக உள்ளே வந்து அமர்ந்த பெண்மணி சமீபத்தில் உத்தியோகத்திலிருந்து ஓய்வு எடுத்துக்கொண்ட நீதிபதி ஒருவரின் மனைவி. அவளை பின்தொடர்ந்தவர் போல் புத்தம் புதிய காரில் வந்து இறங்கிய அலங்கார சுந்தரி பிரபல சினிமா டைரக்டர் ஒருவரின் பாரியால் ஆவாள். விருந்திற்கு 10 நிமிஷத்திற்கு முன்பு சரியான நேரத்தில் டகார் என்று வந்து இறங்கிய நாகரிக ரமணி நகரத்திலே பிரபலமானதொரு ரண சிகிச்சை நிபுணர் டாக்டர் நஞ்சப்பாவின் தர்ம பத்தினி. கடைசியாக விருந்திற்கு கொஞ்சம் தாமதமாகவே வேர்க்க விறுவிறுக்க வந்து சேர்ந்த பெண்மணி பிரபல தினசரி பத்திரிகை ஒன்றின் ஆசிரியரின் சகதர்மிணி. இவ்வாறு வெவ்வேறு துறைகளில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீமான்களின் சகதர்மிணிகளை தேர்ந்தெடுத்து லோகநாயகி விருந்திற்கு அழைத்திருந்ததில் மர்மம் இருக்கத்தான் இருந்தது. ஒரு விஷயம் ஒரு நபருக்கு மேல் தெரிந்திருந்தால் அது ரகசியமாக இருக்க முடியாது என்ற தத்துவத்தை அறிந்திருந்தாள் அவள். மனோன்மணியின் விவாகத்தை இந்த பெண்மணிகள் மூலம் நகரத்தின் 4 திக்குகளிலும் அவள் விரைவில் பரப்ப விரும்பினாள். மனோன்மணிக்கு கல்யாணமா என்று அதை கேட்பவர்கள் முதலில் திடுக்கிட்டு அதிர்ச்சி அடைவார்கள். பழனியப்ப கவுண்டரின் வீட்டை பற்றி வாய் ஓயாது வம்பு பேசி மகிழ்வார்கள். அதிர்ச்சியும் வம்பும் பேசும் ஆர்வமும் சில தினங்களில் அடங்கி ஒடுங்கி ஓய்ந்து போகும். மனோன்மணிக்கு திருமணம் நடக்கும் பொழுது அந்த விஷயம் மிகவும் பழையதாகி விடுமாதலால் யாருக்கும் அதிர்ச்சியோ ஆச்சரியமோ ஏற்பட பிறகு வழி இல்லை. மனோன்மணிக்கு இன்று திருமணமா? அதுதான் முன்பே தெரிந்த விஷயம்தானே, என்ன அதிசயம் இருக்கிறது என்று உறவினர்களும் சூழ் குட்டி அசட்டை செய்து விடுவார்கள். எல்லா கல்யாணமும் போல் மனோன்மணியின் மறுமணமும் சாதாரண ஒரு நிகழ்ச்சியாக கருதப்பட்டுவிடும். அதற்கு பிறகு லோகநாயகி கிளப்பிற்கும் பொது ஸ்தலங்களுக்கும் எவ்வித மன கிளேசமும் இன்றி தலையை நிமிர்த்தி கொண்டு தைரியமாக யாருடைய வாயிலும் விழுந்து புரளாது நிம்மதியாக போய் வர முடியும். இவ்வாறு தனக்குள் போட்ட ஒரு திட்டத்தினால் அன்றைய தினம் அவர்கள் அனைவரையும் விருந்து சாப்பிட அழைத்திருந்தாள். வந்திருந்த ஒவ்வொருவரையும் மற்றவருக்கு லோகநாயகி அறிமுகப்படுத்தி முடிந்ததும் விருந்து ஆரம்பமாயிற்று. எல்லோரும் பல விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டு மிகவும் மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது இதுதான் சமயம் என்று கருதியது போல்
லோகநாயகி தொண்டையை கனைத்து கொண்டு, உங்கள் எல்லோருக்கும் ஒரு மங்களகரமான செய்தியை அறிவிக்கப் போகிறேன். சுரேஷ்குமாரின் பிறந்த தினம் என்பதுடன் இந்த சுப செய்தியை என் சிநேகிதிகளுக்கு சொல்லி அவர்களின் ஆசையை பெறவேதான் இன்றைய தினம் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது என்றாள். லட்டு உருண்டையை மெதுவாக பிட்டு கொறித்து கொண்டிருந்த சினிமா டைரக்டர் மனைவி ஆவலுடன் சற்றென்று திரும்பி, லோகா, புதிர் போட்டு பேசினால் எங்களுக்கெல்லாம் புரியாது, விளங்கச் சொல் என்று உரிமையுடன் கடிந்து கொண்டாள். உங்களை வீணே ஆவலில் காக்க வைக்க விரும்பவில்லை. இதோ இங்கு நம்முடன் விருந்தில் கலந்து கொண்டிருக்கும் முருகூர் ஜமீன் இளைய மகன் திரு அசோகனுக்கும் என் சகோதரன் மகள் மனோன்மணிக்கும் திருமணம் செய்வதாக நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சுப நிகழ்ச்சியை உங்கள் அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்று விரும்பியதனால் உங்களை மிகவும் வற்புறுத்தி இங்கு வரவழைத்தேன் என்றாள் லோகநாயகி. மேலே சுழன்ற மின்சார விசிறி எழுப்பிய மெல்லிய ஓசையைத் தவிர சில வினாடிகள் எங்கும் ஒரே நிசப்தமாக இருந்தது. சிலை போல் ஸ்தம்பித்து போயிருந்த பத்திரிகை ஆசிரியர் மனைவிதான் முதலாக உணர்வு பெற்று பேசத் தொடங்கினாள். பாதாம் கீர் டம்ளரை கீழே வைத்துவிட்டு, அப்படியா, ரொம்ப சந்தோஷம். கல்யாணம் எப்பொழுது நடக்க இருக்கிறது என்று வினவினாள் மெல்லிய குரலில் அவள். அவருடைய தொழில் விவகாரத்தினால் கல்யாணம் தை மாதத்திலே தான் நடத்த முடியும். கல்யாணம் முடிந்ததும் இருவரும் ஒரு வருஷ காலம் வெளிநாடுகளை சுற்றி பார்த்து வர தீர்மானித்திருக்கிறார்கள் என்றாள் லோகநாயகி பெருமையாக. ஐஸ்கிரீமை சுவைத்து கொண்டிருந்த டாக்டர் மனைவி அசோகனது கம்பீர தோற்றத்தையும் வசீகரமான முகத்தையும் கடைக்கண்ணால் ஆராய்ந்தாள். பிடித்தாலும் புளியங்கொம்பை அல்லவா பிடித்திருக்கிறாள். வரதட்சணையும் சீமை படிப்பிற்கு வசதியும் பங்களாவும் காரும் தருவதாக விளம்பரப்படுத்தி கொண்டு நம் அருமை மகளுக்கு வரனுக்காக அலைந்து சலித்து போய்விட்டது. அந்தஸ்தோ அருகதையோ யவனவுமோ ஏதும் இல்லாத மனோன்மணிக்கு அடித்திருக்கும் அதிர்ஷ்டத்தை பாரேன் என்று தனக்குள்ளே எண்ணி பொறாமை அடைந்தவளாக வீற்றிருந்தாள். லோகநாயகி பேசி முடித்ததும் திடுக்கிட்டு விழித்து கொண்டவள் போல், கங்க்ராச்சுலேஷன்ஸ் மனோ, எங்களுக்கெல்லாம் கேட்க இனியதொரு அதிர்ச்சியாக இருக்கிறது. வெளிநாடு போகும் முன் எங்கள் வீட்டிற்கு ஒரு முறை வந்து போங்கள். நம் டாக்டருக்கு இங்கிலாந்திலும் அயர்லாந்திலும் அநேக நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அறிமுக கடிதங்கள் எழுதி கொடுப்பார். உங்களுக்கு அங்கே பிரயாணம் செய்ய அந்த அறிமுக கடிதங்கள் மிகவும் உதவி செய்யும் என்று பகட்டாக பேசினாள் டாக்டரின் மனைவி. மாம்பழத் துண்டங்களை விழுங்கி கொண்டிருந்த சினிமா டைரக்டர் மனைவியின் மனதிலே அதே சமயம் ஒரு சிந்தனை கொடிபோல் ஓடிக்கொண்டிருந்தது. நல்ல முகவெற்றும் கம்பீர தோற்றமும் உள்ள இவன் மனோன்மணியை கல்யாணம் செய்து கொள்வதை விட இவர் எடுக்கும் படத்திலே கதாநாயகனாக தோன்றினால் பட உலகை ஒரு கலக்கு கலக்கி விடுவானே. பணத்தையும் மலையாக குவித்து விடுவான். ஏமாந்து போய் விவாக வலையிலே வந்து அகப்பட்டு கொண்டிருக்கிறான் பாவம் என்று எண்ணி பச்சாதாபத்துடன் பெருமூச்செறிந்தாள். லோகநாயகி புன்முறுவலுடன் தன் பக்கம் திரும்புவதை அறிந்ததும் திடுக்கிட்டு, கேட்க மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது லோகா. நீங்கள் எப்பொழுதும் முற்போக்கான சிந்தனையாளர். சிந்தனையோடு அல்லாமல் செயலிலும் உங்கள் முற்போக்கை காண்பிப்பது மிகவும் பாராட்டக்கூடியது என்று உளறினாள். நீதிபதியின் மனைவினால் சட்டென்று பேசவே முடியவில்லை. வர வர காலம் கெட்டுவிட்டது. யார் கல்யாணம் செய்து கொள்வது, யார் தனிமையில் வாழ்வது என்ற முறையெல்லாம் போய்விட்டது. பணம் அந்தஸ்து இரண்டும் இருந்துவிட்டால் எந்த காரியத்தையும் அஞ்சாது செய்துவிட்டு அதை பற்றி பெருமையாக வேறு பேசிக்கொள்ள முன்வந்து விடுகிறார்கள். மனோன்மணியின் கல்யாணமாக இல்லாது இந்த மறுமணம் கவுண்டர் வீட்டு சமையல்காரியின் விதவை மகளுடைய திருமணமாக இருந்திருந்தால் லோகநாயகியின் பேச்சே வேறு விதமாக அல்லவா இருந்திருக்கும். தங்களுக்கு ஒரு நீதி, பிறருக்கு ஒரு நீதி என்றுதான் பணம் படைத்தவர்கள் எண்ணுகிறார்கள். வர வர உலகிலே அக்கிரமம் தான் அதிகமாகிவிட்டது. இந்த தடியின் வாட்ட சாட்டமாகவும் பார்க்க லட்சணமாகவும் இருக்கிறானே, ஜமீன்தார் பிள்ளையாம். இவனுக்கு ஏற்ற ஒரு கன்னி பெண் ஊரிலே கிடைக்காமலா போய்விட்டாள். இடறி விழுந்த இடமெல்லாம் பிஏயும் எம்ஏயும் படித்துவிட்டு தங்க விக்கிரகம் போலவும் சுவர்ண பதுமை போலவும் லட்சணக்கணக்கான கன்னியர்கள் கல்யாணத்திற்காக காத்திருக்கும் பொழுது மறுமணம் செய்து கொள்கிறவர்களுக்குத்தான் இக்காலத்தில் முதலில் திருமணம் நடக்கிறது. அக்கிரமம், அநியாயம். உலகத்திலே பாவம் அதிகரித்து கொண்டு போகிறது. யார் கண்டார்கள்? இந்த அசோகன் வெறும் இன்சால்வெண்ட் பேர் வழியோ என்னவோ. ஜமீன்தார்களை இக்காலத்தில் யார் சட்டை பண்ணுகிறார்கள்? மனோன்மணிக்கு சொத்து ஏதாவது கிடைக்கும் என்ற ஆசையுடன் கல்யாணம் செய்து கொள்ள முன் வந்திருக்கிறானோ என்னவோ. சம்பாதிக்கவோ சிரமப்படவோ இஷ்டமில்லாது மனைவியின் வருவாயிலே ஜீவனம் செய்து கொண்டு வாழ துணிந்த புருஷர்கள் அதிகமாகிவிட்டார்கள். முன்போல் இல்லை, களி முற்றிவிட்டது. வெகு சீக்கிரத்தில் பகவான் அவதரித்து அணுகுண்டை போட்டுவிட்டு உலகை சம்ஸ்கரிக்கப் போகிறார். நேற்று கலாட்சேபத்திலே ராமாயண சாஸ்திரிகள் கூட அப்படித்தான் சொன்னார்.
என்று தனக்குள்ளே சிந்தனை செய்த வண்ணம் இருந்தாள். என்ன உங்கள் தீர்ப்பு என்று லோகநாயகி விளையாட்டாக கேட்டபொழுதுதான் நீதிபதியின் மனைவி நிஜ உலகத்திற்கு வந்தாள். என்ன தீர்ப்பா? வேடிக்கைதான் போங்கள். கல்யாணம் என்பது சொந்த விஷயம். அதில் பிறர் தலையிடுவது தப்பான காரியம். எல்லாம் நடக்கிற காலத்திலே நடக்கிறபடி நடக்க வேண்டியதுதான். நான் பழங்காலத்து மனுஷி. என்னை போய் அபிப்பிராயம் கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும்? மனோ சின்ன குழந்தை, பாவம், க்ஷேமமாக இருக்கணும் என்று மென்று விழுங்கினாள். பக்கத்திலே அமர்ந்து போஜனம் செய்து கொண்டிருந்த நளினி தன் சிநேகிதி அருணாவின் முகத்தை அர்த்த பாவத்துடன் உற்று பார்த்தாள். நான் முன்பே கூறினேன் அல்லவா, விஷயம் வெகுவாக முன்னேறிவிட்டிருக்கிறது பார் என்று அவளது பார்வை சொல்லாமலே சொல்லிற்று. எண்ணிக்கையில் அதிகமான பெண்கள் கூட்டத்திலே தான் வந்து அகப்பட்டு கொண்டு விட்டதை எண்ணி சங்கோஜம் அடைந்தவனாக தன் தலையை குனிந்தபடி சாப்பிட்டு கொண்டிருந்த சுரேஷ்குமாரன் இந்த சங்கதியை கேள்விப்பட்டதும் வெட்கமுற்றவனாக இன்னும் சற்று தலையை தாழ்த்தி கொண்டான். ஏற்கனவே விஷயத்தை முன்கூட்டி அறிந்து கொண்டிருந்ததனால் ஜெகதா மிகவும் நிதானமாக சாப்பிட்டு கொண்டிருந்தாள். லோகநாயகியின் பரந்த மனப்பான்மையை தானும் பகிர்ந்து கொள்ளும் பாவத்திலே, சந்தோஷமாக இருக்கிறது கேட்பதற்கு, தம்பதிக்கு நம்முடைய ஆசிகள் என்று கூறிவிட்டு தன் தங்க பற்களை காட்டி சிரித்தாள். இவ்வளவிற்கும் காரணபூதர்களாக விளங்கிய அசோகனும் மனோன்மணியும் தங்களை சுற்றி இருந்தவர்களின் மனநிலையில் ஏற்பட்ட அதிர்ச்சியையோ சிந்தனையையோ சிறிதும் கவலைப்படவில்லை. கண்ணோடு கண் நோக்குவதும் புன்முறுவல் அளிப்பதுமாக அவர்கள் இருவரும் நயன பாஷையிலேயே பேசிக்கொண்டு வேறு ஒரு உலகில் சஞ்சரித்து கொண்டிருந்தனர். விருந்து முடிந்ததும் பெரியவர்கள் அனைவரும் ஹாலில் சென்று அமர்ந்து கொண்டு வாரத்தை ஆடிக்கொண்டிருந்தனர். அது சமயம் அருணாவை மெல்ல கையை பற்றி அழைத்த நளினி தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றாள். எனக்கு என்ன செய்வதென்றே விளங்கவில்லை. இந்த கல்யாணம் ஏதோ ஆபத்தில் வந்து முடியும் போல் தோன்றுகிறது. மனு அக்கா மிகவும் சாமர்த்தியமாக தனது சூழ்ச்சிகளில் அம்மாவையும் ஈடுபட செய்து விட்டார்கள் போல இருக்கிறது என்றாள் கவலையுடன். எனக்கு மிகவும் குழப்பமாக இருக்கிறது. என்ன ஆறுதல் கூறுவதென்றே தெரியவில்லை என்று பதிலளித்த அருணா சிறிது நேரம் வாளாவிருந்தாள். பிறகு ஏதோ நினைத்து கொண்டவளாக, நளினி, நீ வருந்தாதே. எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணி இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த மாதிரி மனிதர்களை எல்லாம் நன்கு தெரியும். அசோகன் உண்மையிலேயே முருகூர் இளைய ஜமீன்தாரா என்று விசாரித்து வந்து கூறுகிறேன் என்றாள். அன்று மாலை தனது எழுத்து வேலையை முடித்து கொண்டதும் அருணா கௌரி அம்மாவின் அறைக்குள் தயங்கி கொண்டு வந்தாள். இடது கையை கன்னத்தில் ஊன்றியபடி மேஜை மீது சாய்ந்து கொண்டு விற்றிருந்த கௌரி அம்மாள் தான் படித்து கொண்டிருந்த புத்தகத்தை மூடிவிட்டு, என்ன வேணும் என்ற பாவனையில் நிமிர்ந்து பார்த்தாள். அருணாவின் நெஞ்சு படபடவென்ற பயத்திலே துடித்து கொண்டது. நான் வறண்டு போயிற்று. உங்களிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன். தயவுசெய்து உதவி செய்ய வேண்டும் என்று திணறினாள். கௌரி அம்மாள் ஆச்சரியத்துடன் தன் முன் நின்ற அந்த பெண்ணை ஏற இறங்க பார்த்துவிட்டு, உட்கார். ஏன் இப்படி குளிரில் அடிபட்ட கோழி போல் நடுங்குகிறாய்? என்னிடம் இத்தனை பழகியும் உனக்கு இன்னும் தன்னம்பிக்கையும் துணிவும் ஏற்படவில்லையே. என்ன சமாசாரம்? நிதானமாக சொல் என்று அதட்டினார். நாற்காலியில் அமர்ந்து கொண்ட அருணா மெல்லிய குரலில், நீங்கள் கோபிக்கக்கூடாது. என்னை தப்பாக எண்ணிக்கொண்டு அதிருப்தி அடையக்கூடாது. சில நாட்கள் முன்பு காரில் செல்லும்போது எதிரே நம் காரில் மோதிக்கொள்ள இருந்த அசோகன் என்னும் மனிதரை பற்றி தாங்கள் ஏதாவது அறிவீர்களா? உங்களுக்கு தெரியாவிட்டாலும் விசாரித்து கூறினால் மிகவும் புண்ணியமாக இருக்கும். ஒரு பெண்ணின் கண்ணியமும் வாழ்க்கையும் பெரும் ஆபத்திலே சிக்கிக் கொண்டிருக்கின்றன என்றால் தடுமாற்றமாக. கௌரி அம்மாள் கலகலவென்று சிரித்தாள். சினிமா கதாநாயகி சம்பாஷணையை ஒப்புவிப்பது போல் சொல்கிறாயே, இதெல்லாம் என்ன? விவரமாக சொன்னால்தானே தெரியும் என்று மீண்டும் உரத்த குரலில் சிரித்தாள். அருணாவுக்கு பேச முடியவில்லை. உணர்ச்சி வசத்திலே நான் தடுமாறியது, கண்களில் நீர் திரையிட்டது. இதை கண்டதும் கௌரி அம்மாள் ஆசனத்திலிருந்து எழுந்தாள். அசட்டு பெண்ணே, என்ன இதெல்லாம்? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. அந்த அயோக்கியன் அசோகன் உன்னிடம் ஏதாவது முறையற்ற தன்மையில் நடந்து கொண்டானா என்று கேட்டுவிட்டு அருகில் வந்து மெல்லிய குரலில், அசட்டுத்தனமாக நீ அவன் காதல் வலையில் விழுந்து விட்டாயா என்ன? அவன் பெரிய மோசக்காரனாயிற்றே. நடந்ததை விரைவில் சொல் என்றாள் ஆத்திரத்துடன். கண்களை துடைத்து கொண்ட அருணா சங்கோஜத்துடன் புன்னகை செய்தாள். என்னை பற்றிய சங்கதி ஒன்றுமில்லை. வேறு ஒரு பெண்ணை பற்றிய விஷயம். உங்களுக்கு அசோகனை பற்றி ஏதாவது தெரியுமா என்றாள் அருணா விடாப்பிடியாக. அவனை பற்றி தெரிந்து கொள்வது கஷ்டமான காரியமல்ல. ஏதோ கொஞ்சம் தெரியும். மீதி விஷயத்தை விசாரித்து விரைவில் சொல்லிவிடுவேன். அது கிடக்கட்டும், முதலில் விஷயத்தை சொல் என்றால் மிகவும் பொறுமையற்ற குரலில் கோபமாக. அசோகனுக்கும் மனோன்மணிக்கும் நடந்த காதலை பற்றி சுருக்கமாக கூறிவிட்டு அவர்கள் இருவருக்கும் விவாகம் நடக்கப் போவதாக இன்று தினம் நிச்சயிக்கப்பட்டது.
அதனால் அவரை பற்றிய விவரம் கட்டாயம் தெரிய வேண்டும் என்று என் சிநேகிதி மிகவும் துடிக்கிறாள் என்று முடித்தாள் அருணா. கௌரி அம்மாள் தன் ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டாள். மெல்ல தனக்குள் லேசாக சிரித்து கொண்டு தன் தோள்களை குலுக்கினாள். பிறகு சூழ் கொட்டினாள். ஒருமுறை பெருமூச்செறிந்தாள். ஆண்கள் அத்தனை பேரும் அயோக்கியர்கள், நம்ப முடியாத கயவர்கள் என்ற என் அபிப்பிராயம் நாளுக்கு நாள் உறுதியடைந்து கொண்டே போகிறது. ஒரு விதவை பெண்ணை கை கொடுத்து ஆதரித்து மனைவியாக கொண்டு அவள் வாழ்விலே புதிய ஒளியை உண்டாக்க முன் வந்திருக்கிறானாக்கும் இந்த அசோகன். ஆகா, என்ன தியாகம், என்ன வீரம்! இப்படிப்பட்ட தியாக புருஷர்களுக்கு பெண்குலம் நிதி ஒன்று திரட்டி ஞாபக சிலை ஒன்று எழுப்பி வைக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்று கூறிவிட்டு கை கொட்டி சிரித்தாள். நீங்கள் பேசுவது புரியவில்லையே என்று அருணா மென்று விழுங்குவதை கேட்ட கௌரி அம்மாள், புரியும்படி சொல்கிறேன் கேள். இந்த அசோகன் உங்கள் மனோன்மணியை விவாகம் செய்து கொள்ள மாட்டான். உதறிவிட்டு முடிவில் நழுவி விடுவான், இது நிச்சயம் என்றாள் உறுதியாக. ஏன் என்று அருணா கேட்பதற்குள் தொடர்ந்தாற்போல் கௌரி பேசினாள். அவனை சொல்லி குற்றமில்லை, பாவம். சட்டம் முன்போல் இப்பொழுது இடம் கொடுப்பதில்லை. முன்னைய காலமாக இருந்தால் இந்த அசோகன் சுமார் 1000 பெண்களை அலட்சியமாக நாளைக்கு ஒரு விகிதத்திலே மனம் செய்து கொண்டு போயிருப்பான். கல்யாணம் என்பது அவன் வரையில் ஒரு கப் காஃபியை மடக்கென்று குடிப்பது போன்ற சுலபமானதொரு காரியமாகும். ஆனால் தற்சமயம் அவனது சுதந்திரத்தின் முன்னால் ஒரு பெரும் முட்டுக்கட்டை தடுத்து நிற்கிறது. அவன் விரும்பினாலும் மனோன்மணியை திருமணம் செய்து கொள்ள முடியாது. நீ போய் உன் சிநேகிதியிடம் இதை சொல். அசோகனின் முதல் மனைவி உயிருடன் கல்லு பிள்ளையார் போல திடகாத்திரமாக இருக்கிறாள். ஆகவே அவன் மறுமணம் செய்து கொள்ள இயலாது என்று சொல் என்றாள் மிகவும் அலட்சியமாக. அப்படியா என்று கேட்ட அருணாவின் நெஞ்சு திகிலில் பக்பக்கென்று அடித்து கொண்டது. மறுநாள் மாலை பழனியப்ப கவுண்டரின் கிரகத்திற்கு லோகநாயகியின் வேண்டுகோளை தட்ட மனமின்றி ஜெகதாவும் அருணாவும் பொழுதுபோக்காக சிறிது நேரம் பேசி கழிக்க சென்றிருந்தார்கள். அது சமயம் மனோன்மணி கொண்டு வந்து அளித்த சூடான காப்பியை அறிந்துவிட்டு சுரேஷ்குமாரனுடன் சீட்டு விளையாட உட்கார்ந்து விட்டான் அசோகன். அவர்கள் விளையாட்டை மேற்பார்வையிட்டவளாக மனோன்மணி அவர்கள் அசோகன் அருகில் சென்று உட்கார்ந்து கொண்டாள். லோகநாயகிக்கு லேடிஸ் கிளப்பில் கிளம்பியிருந்த சில புதிய வம்புகளை அலசி பேச வேண்டியிருந்ததனால் ஜெகதாவை ஹாலுக்கு வெளியே இருந்த வராந்தாவில் ஒதுக்குப்புறமாக அழைத்து சென்று பேச உட்கார்ந்து விட்டாள். இதுதான் தகுந்த தருணம் என்று உணர்ந்து கொண்ட அருணாவும் நளினியும் மெல்ல தோட்டத்தின் பக்கம் சென்று மறைந்தனர். யாரும் காண முடியாத ஒரு இடத்தில் புல்தரை மீது அமர்ந்து கொண்டு இருவரும் ரகசிய ஆலோசனை செய்ய ஆரம்பித்தார்கள். அருணாவிற்கு மிகவும் பயமாக இருந்தது. மனோன்மணியின் விவாக விஷயத்தில் தலையிட்டு குழப்பம் உண்டாக்க ஒருவித உரிமையும் தனக்கில்லை என்று அவள் மனசாட்சி மிகவும் உறுத்திற்று. அதனாலேயே அவள் தான் அறிந்து வந்த சமாச்சாரத்தை மிகவும் தயக்கத்துடன் கூறி முடித்துவிட்டு சிநேகிதியின் முகத்தை திகிலுடன் பார்த்தாள். ஆனால் அவள் எதிர்பார்த்தபடி நளினி பயத்தினால் பதறிவிடவில்லை. அவளது அழகிய முகம் அச்சத்தினால் வெளுத்து விடவில்லை. பழனியப்ப கவுண்டரின் செல்வ மகள் துணிச்சலிலும் பகுத்தறிவிலும் தந்தையை ஒத்திருந்தாள். ஆகவே அவள் சங்கதி முழுவதையும் ஊன்றி கேட்டுவிட்டு யோசனையுடன் கை விரல் நகத்தை சுவாரஸ்யமாக கொஞ்ச நேரம் கடித்து கொண்டு மௌனமாக இருந்தாள். ஆமாம் அருணா, இவ்வளவையும் உண்மை என்று சற்றென எப்படி நம்பிவிட முடியும்? ஒரு சமயம் அந்த கௌரி அம்மாளுக்கு அசோகனிடம் ஏதேனும் விரோதம் இருக்கலாம். மனஸ்தாபம் காரணமாக அந்த அம்மாள் இல்லாததும் பொல்லாததும் கூறி வீணான குழப்பத்தை உண்டாக்கலாம் அல்லவா என்று குறுக்கு கேள்வி ஒன்று போட்டாள் அவள் முடிவில். அருணா யோசனையுடன் தலையை சொரிந்து கொண்டாள். அப்படியும் இருக்கலாம் என்று ஒரு எண்ணம் ஏற்படவே கௌரி அம்மாளுக்கு அசோகன் மீது மகத்தானதொரு வெறுப்பு என்பதை அவர்கள் பேச்சிலிருந்தே அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் கௌரி அம்மாள் வேண்டுமென்று பொய் சொல்லி குழப்பம் உண்டாக்குவதனால் அவர்களுக்கு லாபம் என்ன என்று விளங்கவில்லை. இவைகளை பற்றி நாமே பேசி மண்டையை கலக்கிக் கொள்வதை விட அம்மாவிடம் சொல்லி யோசனை கேட்பது எவ்வளவோ மேல் அல்லவா என்றாள் பதிலுக்கு. ஊரில் நம்மை பற்றி வேண்டாதவர்கள் பேசும் பொய்யை எல்லாம் ஆராய்ந்து அறியாது அம்மாவிடம் போய் சொன்னால் பெரிய குழப்பம், குடும்பத்திலே வீண் கலக்கமும் தான் ஏற்படும். நாம் துப்பு துளக்கிய விஷயம் மனு அக்காவிற்கு தெரிந்து விட்டதானால் பிறகு உனக்கு, எனக்கு, அம்மாவிற்கு எல்லோருக்குமே நிம்மதி இருக்காது. அவ்வளவு பெரிய ரகளை வீட்டில் நடந்துவிடும். ஆதலால் நாம் இது விஷயமாக தீர விசாரித்துதான் எதுவும் செய்ய வேண்டும். அவசரப்படக்கூடாது என்று நிதானமாக பேசிய நளினி சிறிது நேரம் தனக்கு முன் பறந்து கிடந்த புல் தரையை சிந்தனையுடன் வெறித்து பார்த்தாள். திடீரென்று அவள் முகம் பிரகாசமடைந்தது. கண்கள் மகிழ்ச்சியினால் மலர்ந்தன.
எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது, அதன்படி செய்வோம் என்று கூறிவிட்டு சிநேகிதியின் அருகில் மிகவும் நெருங்கி உட்கார்ந்து கொண்டாள். சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு, அருணா, இன்று நாம் அசோகனிடம் வழியே சென்று பேச்சு கொடுப்போம். அப்பொழுது எதேச்சையாக கௌரி அம்மாளை பற்றி நான் பிரசாபிக்கிறேன். அப்பெயரை கேட்டு அவர் முகத்திலே ஏதேனும் மாறுதல்களோ, பேச்சில் ஏதேனும் மாறுதலோ, பேச்சில் ஏதேனும் தயக்கமோ ஏற்படுகிறதா என்று மிகவும் ஊன்றி கவனமாக பார்ப்போம். அசோகன் குற்றமுள்ளவராக இருந்தால் கட்டாயம் அவரது முகம் மனநிலையை எட்டிவிடும். எனக்கென்னவோ அசோகன் நீ கூறும் அளவிற்கு கைவராக இருப்பார் என்று தோன்றவில்லை. அவரது அந்தஸ்து, ஆஸ்தி முதலியவற்றில் கற்பனை அதிகம் கலந்திருக்கலாம். கல்யாணமான மனைவி உயிருடன் இருக்கையில் தனக்கு மறுமணம் செய்து கொள்ள உரிமை இல்லாத போது ஒரு மனிதன் துணிவுடன் ஒரு பெண்ணை மணக்க முன் வருவானா? அதுவும் யார் வீட்டில்? நான் பெருமையாக பேசிக்கொள்வதாக நினைக்காதே. என் தந்தையின் கௌரவம் எவ்வளவு, அவரது அதிகாரம் எத்தனை! அவர் குடும்பத்தை அகௌரவப்படுத்த ஒரு மனிதனுக்கு தைரியம் மிக அதிகம் வேண்டும். அசோகன் அப்படி என்ன இரும்பு தலை படித்த அஞ்சா நெஞ்சனா? அதையும் ஆராய்ந்து கண்டு விடுவோமே என்று சவால் விடுத்தாள். சிநேகிதிகள் இருவரும் தாங்கள் போட்ட திட்டப்படி தோட்டத்திலிருந்து திரும்பி வந்ததும் மெல்ல அசோகனிடம் நெருங்கி பேச்சு கொடுக்கலானார்கள். கடைக்கண்ணால் தன் தோழியை எச்சரித்துவிட்டு நளினி புன்முறுவலுடன் அசோகன் பக்கம் திரும்பி, என் சிநேகிதிக்கு தெரிந்த அம்மாள் ஒருத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கு புதிய தினசு பாதரட்சைகள் வெளியூருக்கு வாங்கி அனுப்ப வேண்டுமோ? தங்கள் கடையில் அவை அகப்படுமா என்று என் சிநேகிதி கேட்கிறாள் என்றாள். பூனைக்குட்டியை ஏற இறங்க கவனிப்பது போல் துச்சமாக அருணாவை நெருங்கிய அசோகன், நான் என்ன பேயா பிசாசா? நீ பேசாம மடந்தையா? உனக்கு நளினி வக்காலத்து வாங்கி பேச வேண்டுமா? வெளியூருக்கு என்ன, வெளி தேசத்திற்கு கூட வேண்டிய ஆர்டர்கள் அனுப்பி கொடுக்க என்னால் முடியும். நாளை ஒழிந்த நேரத்தில் கடைப்பக்கம் உனக்கு தெரிந்த அந்த அம்மாளை பயப்படாமல் அழைத்து வா என்று கூறிவிட்டு அவனுக்கே உரித்தான் அந்த பயங்கரமான சிரிப்பை சிரித்தான். மனோன்மணி ஆசையுடன் ரகசியமாக பரிசாக அளித்திருந்த தங்க மெருகிட்ட சிகரெட் டப்பாவை சிலட் ஷர்ட் பையிலிருந்து வெளியே இழுத்து சிகரெட் ஒன்றை எடுத்துக்கொண்டான். ஏன் 2 பேரும் நிற்கிறீர்கள், உட்காருங்கள் இப்படி என்று உபசரித்துவிட்டு சிகரெட்டை பற்ற வைத்தான். அதே சமயம் வெள்ளித்தட்டில் கண்ணாடி டம்ளர்களில் ஐஸ் சர்பத்தை நிரப்பி எடுத்துக்கொண்டு வந்த மனோன்மணி தட்டை மேஜை மீது வைத்துவிட்டு ஒரு டம்ளரை அசோகனிடம் நீட்டிவிட்டு இன்னொரு டம்ளரை எடுத்து தன் கையில் வைத்துக்கொண்டு ஒரு வாய் பானத்தை சாப்பிட்டுவிட்டு உதட்டை குவித்து கொண்டு மிகவும் மோகனமாக அவன் பக்கம் திரும்பி, என்ன இங்கே பெரிய மீட்டிங் நடக்கிறதே, நானும் கலந்து கொள்ளலாம் அல்லவா என்று வினவினாள். விஷயம் ஒன்றுமில்லை. அருணாவின் சிநேகிதி யாரோ ஒரு அம்மாளுக்கு சில புது தினசு பாதரட்சைகள் தேவையாம். அதை பற்றி விசாரிக்க வந்திருக்கிறார்கள் இருவரும் என்று கூறிவிட்டு உரத்த குரலில் நகைத்தான் அசோகன். பொறாமை நிறைந்த கண்களால் அருணாவை எரித்து விடுகிறவள் போல் ஒரு கணம் நோக்கினாள் மனோன்மணி. பிறகு முகத்தை மறுபடியும் திருப்பிக் கொண்டு, உங்களுக்கு இவைகளையெல்லாம் கவனிக்க இப்பொழுது அவகாசம் எங்கே இருக்கிறது? தொழில் விவகாரமாக நாளை பம்பாய் போக வேண்டுமென்று சொல்லிக் கொண்டிருந்தீர்களே என்று பகட்டாக கேட்டாள். சிகரெட் முனையில் நின்ற சாம்பலை ரத்தன கம்பளத்தின் மீது தட்டிவிட்ட அசோகன் சிகரெட்டை வாயில் வைத்து உறிஞ்சி சுற்றிலும் லேசான புகை மண்டலத்தை எழுப்பினான். ஆமாம், நல்ல சமயத்திற்கு ஞாபகப்படுத்தினாய். மெத்த வந்தனம். இன்னும் நான் என்னுடைய விமான டிக்கெட்டை வாங்கி வர ஏற்பாடு செய்யவில்லை என்று கூறிவிட்டு மனோன்மணியை அன்பு கனிந்தோடிய கண்களால் ஆர்வமாய் பார்த்தான். சம்பாஷணை வேறு திக்கிலே செல்வதை அறிந்த நளினி சட்டென்று, அதனால் என்ன, நீங்கள் ஊரில் இல்லாவிட்டாலும் உங்கள் மேனேஜரிடம் சொல்லி அருணா தனக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம் அல்லவா? அருணா இவ்வளவு சிரமம் எடுத்துக்கொள்ள காரணம் இருக்கிறது. அந்த பெண்மணி நடத்தும் பத்திரிகைக்கு அருணாவும் கொஞ்சம் ஒழிந்த வேளையில் எழுத்துத்துறையில் சேவை செய்கிறாள் என்றாள். கேள்வி கேட்கும் பாவத்தில் மனோன்மணியின் புருவங்கள் இரண்டும் நெற்றி மீது உயர்ந்தன. அவள் வாயை திறக்க முன்பு நளினி முந்திக்கொண்டு, உங்களுக்கு கூட அந்த பத்திரிகையை ரொம்பவும் பிடிக்குமே மனு அக்கா? மாதர் திலகத்தின் பெரிய அபிமானியாயிற்றே நீங்கள். மாதர் திலகத்தின் ஆசிரியை கௌரி அம்மாளுக்காக தான் அருணா விசாரிக்கிறாள் என்றாள். அப்படியா? கௌரி அம்மாளை உனக்கு தெரியுமா என்று உற்சாகத்துடன் கத்திய மனோன்மணி தன் வெறுப்பை மறந்து மிகவும் சகஜமாக அருணாவை பார்த்து புன்முறுவல் செய்தாள். கௌரி அம்மாளின் எழுத்து வலிமையை புகழாத பெண்களே கிடையாது. என்ன எழுதுகிறார்கள்! ஆஹா, பேனாவில் இங்கி தோய்த்தா எழுதுகிறார்கள்? சோகம், தீரம், தாபம், கோபம் என்ற நவரசங்களையும் அல்லவா தோய்த்து கொண்டு எழுதுகிறார்கள். ரொம்ப நாளாக அந்த அம்மாளை நான் நேரில் காண வேண்டும் என்று ஆசை கொண்டிருந்தேன். ஏன் அருணா,
ஒரு நாளைக்கு இங்கே நம் வீட்டிற்கு டீ சாப்பிட அவர்களை அழைத்தால் வருவார்களா? எனக்கு அவர்களை அறிமுகம் செய்து வைக்கிறாயா என்று மிகவும் உற்சாகத்துடன் பேசியினால் மூச்சு விடாமல். கூப்பிட்டால் கட்டாயம் வருவார்கள், அவர்களுக்கு கொஞ்சம் கூட கர்வமே கிடையாது என்று கூறிய அருணா மிகவும் ஆவலுடன் அசோகன் பக்கம் திரும்பி பார்த்தாள். மனோன்மணி பேசியதை காதில் வாங்கிக் கொள்ளாத நளினி கண் கொட்டாது அசோகனையே உற்று கவனித்துக் கொண்டிருந்தாள். இரு சிநேகிதிகளும் எதிர்பார்த்த எந்தவிதமான மாறுதலும் அவனது முகத்தில் ஏற்படவே இல்லை. ஆடாது அசங்காது அமர்ந்திருந்த அசோகன் நிம்மதியாக சிகரெட்டை மேலும் மேலும் ரசித்து புகைத்து கொண்டிருந்தான். நீங்கள் கூட கட்டாயம் அந்த கௌரி அம்மாளை சந்திக்க வேண்டும். அவர்களை இங்கே அழைக்கும் பொழுது உங்களையும் அழைக்கப் போகிறோம் என்று மனோன்மணி கொஞ்சலாக அசோகனிடம் சொன்னாள். சிகரெட் துண்டை தூர வீசி எறிந்துவிட்டு கையை கைக்குட்டையால் துடைத்து கொண்ட அசோகன் உல்லாசமாக சிரித்தான். என்னையா, பேஷாக அந்த அம்மாளுக்கு அறிமுகம் செய்து வை. ஆனால் ஒன்று, இந்த எழுத்தாளர்கள் எப்பொழுதுமே பிறரிடமிருந்து கொஞ்சம் முகஸ்துதியை எதிர்பார்க்கிறவர்கள். இந்த கௌரி அம்மாளால் எழுதப்படுவதாக சொல்லும் எந்த விதமான கட்டுரையையோ காவியத்தையோ நான் கண்ணால் கூட கண்டதில்லை. உண்மையிலே தமிழ் கதைகள் கட்டுரைகள் எதையுமே நான் வாசிப்பதில்லை. கோபித்து கொள்ளாதே மனோ. தமிழில் என் போன்றவர்கள் படிக்கக்கூடிய கதையோ காவியமோ இருப்பதாக நான் நினைக்கவே இல்லை என்று கூறிவிட்டு கோர நகை செய்தான். வெளியே செல்ல ஆடம்பரமாக அலங்கரித்து கொண்டு மாடியிலிருந்து இறங்கி வந்த சுரேஷ்குமாரன் அதை அரைகுறையாக கேட்டுவிட்டு, ஏன் மீதியையும் முடித்து விடுங்கள், அதுவும் பெண்கள் எழுதிய கதையை நான் படிப்பதே இல்லை என்று உண்மையை சொல்லிவிடுங்கள் என்று பரிகாசமாக கூறிவிட்டு, அருணா ஏதாவது கதை எழுத ஆரம்பித்திருக்கிறாளா? கதை கட்டுரை எழுதுவதாக இருந்தால் என்னிடம் சொல்லிவிட்டு எழுத ஆரம்பி. நானும் இதுவரை தமிழ் கதைகளை படித்து பழக்கமில்லை. நீ எழுதியிருக்கிறாய் என்றால் சிரமப்பட்டு படிக்க முயற்சிக்கிறேன் என்று கூறிவிட்டு சிரித்தான். முகம் சிவந்து போன அருணா வெட்கத்துடன் தலையை குனிந்து கொண்டாள். அசோகன் மற்றவர்கள் போகும் வரை காத்திருந்துவிட்டு மனோன்மணியிடம் விடை பெற்று கொள்ளும் முன் தாழ்ந்த குரலில் மிகவும் ரகசியமாக, உன்னிடம் ஒரு முக்கிய விஷயம் சொல்ல விரும்புகிறேன். கூடியவரை நீ அந்த கௌரி அம்மாளுடன் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளாதே என்றான். ஏன் என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள் மனோன்மணி. உன் போன்ற தூய மனம் படைத்த பெண்ணின் சிநேகிதத்திற்கு கௌரி அம்மாள் லாயக்கற்றவள். குழந்தை நளினி முன்பு இதெல்லாம் பேச வேண்டாம் என்று நான் தெரியாதவன் போல் இருந்துவிட்டேன். கௌரி அம்மாள் பலே ஆசாமி. சிறு வயதிலேயே தான் மணந்து கொண்ட கணவனை தவிக்க விட்டுவிட்டு ஓடி வந்து பத்திரிகை நடத்தி பெண்கள் முன்னேற்றத்திற்கு பாடுபடுவதாக நடிக்கிறாள். கொஞ்சமும் லஜ்ஜையின்றி பல ஆடவர்களுடன் நட்பு கொண்டு பழகுகிறாள். இத்துடன் இன்னொன்றும் சொல்லி வைக்கிறேன். அந்த பெண் அருணா கௌரி அம்மாளுடன் சிநேகிதம் என்றவுடனேயே என் மனதில் சுருக்கென்று பட்டுவிட்டது. கௌரி அம்மாளுடன் சிநேகிதம் உள்ள பெண்கள் யாரும் நேர்மையான நடத்தையுடன் இருக்க முடியாது. ஆகவே நளினி தருதலை அருணாவுடன் நெருங்கி பழகி தப்பு மார்க்கத்தில் இறங்காது பாதுகாக்க வேண்டியது நமது கடமை. அருணாவை கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனித்துக்கொள் என்றான். அசோகன் மீது காதலால் கனிந்து உருகி கொண்டிருந்த மனோன்மணிக்கு அவனது வாக்கு தெய்வ வாக்கு போல் தென்பட்டது. இந்நாள் வரை அவள் கௌரியம்மாள் மீது கொண்டிருந்த அபிமானம் அனைத்தும் சூரியன் முன்பனி போல் கன நேரத்தில் பறந்தோடிவிட்டது. அதற்கு பதில் விபரீதமான ஒரு வெறுப்பும் அசூசியும் மேலோங்கின. ஏற்கனவே அருணா மீதிருந்த பகை உணர்ச்சி கௌரியம்மாள் மேலும் ஏற்பட்ட வெறுப்பில் இன்னும் அதிகமாயிற்று. காலதாமதமின்றி அருணாவை பற்றி கூறி நளினியையும் சுரேஷ்குமாரனையும் எச்சரித்து வைப்பது உசிதம் என்று பெரிதும் நம்பினாள். அன்று இரவு போஜனத்தின் போது மனோன்மணி அதுதான் தக்க சந்தர்ப்பம் என்று எண்ணி மிகவும் உரிமையான குரலில், நளினி, உனக்கு சிறு புத்திமதியை கூற விரும்புகிறேன். நீ கோபித்து கொள்ளாதே, உன் நன்மைக்குத்தான் சொல்கிறேன் என்று ஆரம்பித்தாள். சாம்பார் சாதத்தை ருசி பார்த்து கொண்டிருந்த நளினி தலையை நிமிர்த்தி மெல்லியதாக புன்முறுவல் பூத்தாள். நீங்கள் கூறும் புத்திமதியை நான் என்றுமே வரவேற்பேன். தாராளமாக சொல்லுங்கள். பச்சை குழந்தையா என்ன, அர்த்தமில்லாமல் கோபிக்க என்றாள் பரிகாசமாக. மனோன்மணி நேரடியாகவே அவளுக்கு பதில் சொல்லாமல் லோகநாயகி பக்கம் திரும்பி, அத்தை, அந்த பெண் அருணாவை நீங்கள் நம் வீட்டில் மிகவும் நெருங்கி பழக அனுமதிப்பது எனக்கு கொஞ்சமும் பிடிக்கவே இல்லை. அற்ப சகவாசம் முடிவில் பெரும் சங்கடமாகத்தான் முடியும். எல்லோரையும் வைக்கும் இடத்தில்தான் வைக்க வேண்டும் என்றாள். அவள் மேலே பேசி முடிக்கும் முன் சுரேஷ்குமாரன் மிகவும் ஆத்திரமாக, அருணா என்ன குற்றம் செய்தாள்? நம்முடன் அவள் நெருங்கி பழகுவதில் என்ன தவறு என்று இறைந்து கேட்டான். அவனது முகமும் கண்களும் கோபத்தில் சிவந்து போயிருந்தன. சுரேஷ் தம்பி என்று லோகநாயகி கிளியுடன் இடைமறித்தாள். சாப்பாட்டு வேளையில் இதென்ன சண்டை என்று அவள் மனம் கலங்கியது. மேலும் கண்ணுக்கு இனிமையான தன் ஒரே மகன் கோபம் அடைவதையோ
அல்லது மனம் வருந்துவதையோ அவளால் காண சகிக்கவே இல்லை. மனு அக்கா, நீங்கள் உங்கள் காரியங்களை கவனித்துக் கொண்டு போங்கள். எங்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். நான் என்ன சிறு குழந்தையா? யாருடன் பழக வேண்டும், யாருடன் பழகக்கூடாது என்று நீங்கள் எடுத்து போதிக்க. மேலும் நீங்கள் அருணாவை துச்சமாக பேசுவதை இனியும் நான் கேட்டுக்கொண்டிருக்க மாட்டேன் என்றான் சுரேஷ் கோபத்துடன். மனோன்மணியின் கண்கள் கோபத்தில் விரிந்தன. அருணா மீது உனக்கு அவ்வளவு கரிசனம் என்ன என்று குரோதமாக கேட்டாள். கரிசனம் ஒன்றுமில்லை. அருணா மீது எனக்கு காதல். அவளை நான் மணந்து கொள்வதாக தீர்மானித்திருக்கிறேன். உலகத்தில் உள்ள எந்த சக்தியும் என் மனதை மாற்ற முடியாது. இனி அவளை பற்றி யாரும் ஒரு வார்த்தை கூட என்னிடம் அவமரியாதையாக பேசக்கூடாது என்று கூறி இலையை விட்டு எழுந்திருந்தான் கோபத்துடன். கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறாயா என்று இகழ்ச்சியாக கேட்ட மனோன்மணி ஏளனம் பொங்க நகைத்தாள். கையை கழுவுவதற்கு விரைந்து கொண்டிருந்த சுரேஷ்குமாரன் அடி உண்ட வேங்கை போல் சீறி கொண்டு திரும்பினான். ஏன், அதில் தவறு என்ன இருக்கிறது? இஷ்டப்பட்ட புருஷனை மணந்து கொள்ள ஒரு விதவை பெண்ணுக்கு உரிமை இருக்கையில், விரும்பிய பெண்ணை மணந்து கொள்ள ஒரு ஆண்மகனுக்கு உரிமை இல்லையா? வாயை மூடுங்கள் அக்கா என்று கத்தினான் உக்கிரமான குரலில். சுரேஷ் என்று லோகநாயகி கிளியுடன் கத்தி முடிப்பதற்குள், ஐயோ அத்தை, உங்கள் மகன் என்னை என்ன சொல்கிறான் பாருங்கள். இன்னமும் எனக்கு இந்த இடி சொல்தானா என்று அலறிய மனோன்மணி சாப்பிட்டு கொண்டிருந்த இலை மீது குப்புற விழுந்து குலுங்க குலுங்க அழத் தொடங்கினாள்.